குளிச்சா இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க பயந்தாங்க. சுடுதண்ணில குளிச்சா தோல்ல இருக்கிற ஓட்டையெல்லாம் திறந்து அது வழியா நோய் கிருமிகள் உள்ள போயிடும் அப்படின்னு நம்பினாங்க. அதனால அவங்களுக்கு டெய்லி குளிக்கிற பழக்கமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் பண்ணக்கூடிய விஷயமா அவங்களுக்கு குளிக்கிறது இருந்துச்சு. 1700கள்ல பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் குளியல் தொட்டி பாத் டப் இருந்துச்சு. ஏழைகள் சரியா குளிக்க மாட்டாங்க. ஒரு ஈர துணி வச்சு உடம்ப தொடச்சுக்கிடுவாங்க. இல்லன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணிய வச்சு மூஞ்சி கை கால் கழுவிக்கிடுவாங்க. மேல்தட்டு மக்கள் இவங்களை குளிக்காத அழுக்கு முட்டைகள்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு தி கிரேட் அன்வாஷ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சுகாதார பிரச்சனை எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா 1900களோட ஆரம்பத்திலேயே விக்டோரியா மகாராணியை மக்களுக்காக ஒரு பொது குளியல் நிலையத்தையே திறந்து வைக்க வேண்டியதா போயிடுச்சு. வெறும் சோப்புக்கும் தண்ணிக்கும் மட்டுமே காசு கொடுத்து மக்கள் குளிச்சாங்க. ஆனா இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தப்போ நாகரிகம் அப்படின்னு அவங்களுடைய நினைப்பே தலைகீழா மாறிடுச்சு. ஏன்னா இந்தியர்கள் தினமும் குளிச்சாங்க. நிறைய பேர் ஒரு நாளைக்கு 2 தடவை கூட குளிச்சாங்க. 6 குளம் இல்லைன்னா வீட்டுல ஒரு வாளியும் செம்பையும் வச்சு கூட குளிச்சாங்க. பிரிட்டிஷ்காரங்க சோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியர்கள் மஞ்சள் சிகக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான பொருட்களை வச்சு தங்களுடைய உடம்ப சுத்தமா வச்சுக்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு தூய்மை அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமான விஷயம். ஆனா இந்தியர்களுக்கு அது சாதாரணமான தினசரி வாழ்க்கை முறை.